குட் மார்னிங். ஒரு மீன் குளத்துல என்ன பண்ணுச்சான், அது யோசிச்சுதான், நான் எப்பவுமே இந்த தண்ணிக்குள்ளேயே நான் இருக்கிறேனே, வானத்தை அண்ணாந்து நான் பார்க்குறேன், பறவைங்கள்லாம் எவ்வளோ அழகா உலகமெல்லாம் சுற்றி பார்க்குது, அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுது, நான் மட்டும் இந்த குளத்துக்குள்ளேயே இருக்கிறேனே அப்படின்றது ரொம்ப ஒரு அதிருப்தியாக இருந்துச்சான். ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது கொக்கு ஒன்று மேலே அப்படி பறந்து வந்துதான். உடனே இந்த மீன் நினச்சிதான், நான் இன்னைக்கு எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணணும், உலகத்தை நான் பார்க்கணும், நான் இந்த கொக்கை போல நானும் நல்லா சுற்றி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அந்த குளத்துலேருந்து எகிரி தரையில் குதிச்சுட்டு எல்லாம் உலகத்தெல்லாம் அப்படியே அது இருக்கிற இடத்தையெல்லாம் சந்தோஷமாக பார்த்துதான். ஆனால் அதோடைய சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அது மரித்து போனது. பெரும்பாலானவங்க இன்னைக்கு எல்லாருமே நமக்கு இருக்கிறதை வைத்து நம்ம யாரும் சந்தோஷமா இருக்கிறதே இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தவங்கள போல எனக்கு பணம் இல்லை, அடுத்தவங்கள போல எனக்கு வேலை இல்லை, அடுத்தவங்கள போல எனக்கு வீடு இல்லை, அடுத்தவங்கள போல எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்துலேயும் ஒரு தாழ்வா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமலேயே நாம் போய் விடுகிறோம். இல்லாத ஒன்றை நாம நினைத்து இருக்கிற ஒன்றை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நாம திருப்தியா இருப்போமானா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேதாகமத்துல கூட சவுல் என்று ஒரு இருந்தார். ஆண்டவர் அவருக்கு நிறைய கிருபைகளை கொடுத்து ராஜாவாய் வைத்திருந்தார். தாவீதை எல்லாரும் புகழ்ந்தாங்க என்ற ஒரே காரணத்திற்காக, அவரை போல யாரும் என்னையும் புகழலையே என்று சொல்லி அதே நிமித்தமாக அதையே நினைத்து நினைத்து தனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன பண்ணார், அனுபவிக்க முடியாதபடியாகவே அவர் ஓடி ஓடி ஓடியே தன்னுடைய நாட்களை கழித்தார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எதை கொடுத்துருக்கிறாரோ அதை சந்தோஷமா நாம் அனுபவிப்போம். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறாங்களா, ஆண்டவர் நமக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து, எல்லா கிருபைகளையும் கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வேலையை கொடுத்திருக்கிறார். அதுல நாம மனரமியமா இருந்து சந்தோஷமாக நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல இப்படியாய் ஒரு வசனம் இருக்கிறது, நான் எந்த நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன், எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாய் இருப்போம். Have a nice day. Jesus loves you.